சுமையான்ற ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு குடும்பம், பணம், படிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சிறப்பா அமைஞ்சிருந்துச்சு. அவ நினைச்சா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் ஒரு அழகான வீடை கட்டணும், பெரிய பிசினஸ் பண்ணணும், எல்லாரும் என்னை பாராட்டணும்னு நினைச்சா. அதுக்காக தினமும் முயற்சி செஞ்சா. படிப்பை முடிச்சு நல்ல வேலையில சேர்ந்தா, பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணா. ஒரு நாள் ஒரு குரான் வசனத்தை ஓதுனா. நீங்கள் உங்கள் பெற்றோர், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, குடும்பம், சொத்து, வியாபாரம், வீடு இது எல்லாத்தையும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் விட அதிகமா நேசிச்சா அல்லாவுடைய தண்டனைக்காக காத்திருங்கன்ற வசனத்தை ஓதுனான். அந்த வார்த்தைகள் அவளோட இதயத்தை தொட்டுச்சு. அவளால தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவ தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டா, நான் யார நேசிக்கிறேன்? அவ தன்னைத்தானே சோதிக்க ஆரம்பிச்சா. அன்னையிலிருந்து அவ வாழ்க்கை மாறுச்சு. ஒவ்வொரு தொழுகையும் தவறாம துடிப்போட தொழ ஆரம்பிச்சா. அதிக நேரம் துவா செய்ய ஆரம்பிச்சா. அதிகமா தான தர்மங்களை செய்ய ஆரம்பிச்சா. ஹிஜாப் போட ஆரம்பிச்சா. கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சா. அவளோட குடும்பமே அவளை வியப்பா பாத்துச்சு. அவங்க கேட்டாங்க, சுமையா, நீ இப்படி மாறிட்டே, எதுக்காக இந்த அளவு இபாதத்துல ஆர்வம் காட்டுறன்னு கேட்டாங்க. அவ ஒரு சின்ன சிரிப்போடு சொன்னா, நான் உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனா அல்லாவையும் ரசூல்லாவையும் உங்களை விட அதிகமா நேசிக்கிறேன்னு சொன்னான். அவளுடைய இந்த வார்த்தை அவங்களோட வீட்டையே திருப்பி போட்டுச்சு. அவளோட தாய் அவளை கண்ணீரோட கட்டி அணைச்சுக்கிட்டா. சுமையா பெரிய பிசினஸ் உமனா இல்லாம போகலாம், ஆனா அவ அல்லாவுக்கு நெருக்கமான ஒருத்தியா மாறிட்டா. அவ அல்லா மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு அவளுடைய தொழுகையும், திகர்லையும், தர்மத்திலையும், அவ அல்லாவுக்காக செலவழிச்ச நேரத்திலையும் தெரிஞ்சது. நம்ம நேசிக்கிறதுக்கு தகுதியானவங்க அல்லா மட்டும்தான். நம்மளுடைய ஆசையும் ஆர்வமும் நேசமும் அவனை மிஞ்சிடக்கூடாது. உண்மையாவே நம்ம யார விரும்புறோம்னு நம்மளுடைய செயல்ல தெரியும்.